தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பினால் ரசிகர் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வலம் வந்தவர் தான் நடிகர் ரகுவரன். சினிமா கல்லூரியில் படித்த ரகுவரன் நடிப்புக்கு தேவையான நுணுக்கங்கள் அனைத்தையுமே கற்றுக்கொண்டு தனக்கான வாய்ப்பை தேடி அலைந்தார். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு 7ஆம் மனிதன் படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பும் கிடைத்தது. நடித்த முதல் படத்திலே தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தினார் நடிகர் ரகுவரன். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் ரகுவரனுக்கு அடுத்தடுத்த படங்களில் வில்லனாக நடிக்க தான் அதிக வாய்ப்புகள் குவிந்த வண்ணமே இருந்தது. பொதுவாக தமிழ் சினிமாவில் வில்லனாலே கட்டுமசான உடல், மிரட்டும் தோரணை, நடுங்க வைக்கும் குரல்னு கம்பீரமான தோட்டத்தோடு இருப்பவர்களை தான் வில்லனாக ஏற்றுக்கொள்வார்கள். வில்லனாக இருக்கணும்னு அன்றைய தமிழ் சினிமா காலகட்டத்தில் ஒரு பிம்பமும் இருந்து வந்தது. ஆனால் வில்லன் இப்படி தான் இருக்க வேண்டும்ன்ற வரையறையை உடைத்தவர் நடிகர் ரகுவரன். குழி விழுந்த கண்ணம், அளவுக்கு அதிகமான உயரம், ஒல்லியான தேகம், மீசை இல்லாத முகம்னு வில்லனுக்கு அதுவரை தமிழ் சினிமாவில் எழுதப்பட்டிருந்த ஃபார்முலாவை மீறி தனது உடல், மொழி, குரல், பார்வைன்னு அனைத்தையுமே வைத்து வில்லனாக தமிழ் சினிமாவில் ஒரு கலக்கியவர் தான் நடிகர் ரகுவரன். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பல படங்களில் ஒன்றாக நடித்திருக்கார்